ஆண்ட்ரோஸ். யாரு யாரு? நான் தான் உன் ஆண்டவர். அப்பனே சொல்லுங்க ஐயா. அங்கே என் பிள்ளைகள் பாவ இருளில் மூழ்கி அவதிப்படுகிறார்கள். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதற்காகத்தான் உன்னை ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டேனோ? போ, போய் நற்செய்தி சொல். போ. இங்க ராம்தாஸ் வீடு எங்கப்பா இருக்கு? சாமி, அவனால பேச முடியாது சாமி. நீங்க அந்த ஆலமரம் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போங்க சாமி. ஐயா, தம்பிக்கு பேச்சு. இதுக்கு முன்னாடி பண்ணையார் எது பேசுறதுக்கு என் புள்ளைய நாக்கு அறுத்துட்டாங்க சாமி. இந்த காலத்துல இப்படிலாம் இருக்காங்களா? இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு தானே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா உலகத்துக்கு வந்தாரு. ஐயா, இந்த சுவிசேஷத்தை நீங்க முன்னாடியே அறிவிச்சிருந்தா என் பையனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது ஐயா. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காததுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்களே. சுவிசேஷத்தை அறிவிக்காம போயிட்டேனே. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கவலையா புலம்பிட்டு வர? இது என்ன கையில? ஐயா, என் பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாதுன்னு இந்த ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. பரிகாரம் வேற செய்யணுமா? இந்த காலத்துல ஜோசியோ குறி கேட்கறதுல இருக்குதா? இது எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் விரும்ப மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் ஒரு கிறிஸ்துவர் தானே? எங்க குடும்பத்துல எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பாப்பாங்கய்யா இந்த ஜோசியத்தை. அதனாலதான் நானும் பார்த்தேன். கடவுளால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, அவர் எல்லாத்தையும் உங்களுக்காக செய்வார். ஏய் தம்பி, ஏன்டா குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிற? என் தொட்டு என் சரகு, என் உடம்பு நான் குடிக்கிறேன். என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இன்னும் வந்துச்ச? ஓ ஓ ஓ ஆ, நீ போயிட்டியா? நீ வா. பி, சந்தோஷம் உன் கையில இருக்க இந்த பாட்டில இல்லடா. ஓ, என் கையில இருக்க இந்த வேதாகமத்துல தான் இருக்கு. வேதாகமத்தை படி, நாளைக்கு நடக்கிற ஜப கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கலாம். அவரே பரம வெளிச்சம். உங்கள் பாவ இருள்களை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் கிறிஸ்துவர்களாயிருந்தும் பாவம் என்னும் இருளில் வாழ்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் வாழ்கிறோம். ஆனால் இருள் நிரந்தரமில்லை. ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல ஒவ்வொரு துன்பத்தையும் தேவன் இன்பமாக்குவார். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே என்று பிரசங்கில் குறிப்பிடுவது போல வேதமே என் வெளிச்சம் என்பதை உணர்ந்து பாவ இருளை நம் வாழ்வில் இருந்து விரட்டி தேவனோடு இன்பமாய் வாழ்வோமாக. ஆமேன்.